தேவ சித்தத்தின்படி செய்யணும். பிள்ளைகள் படிக்க வச்சாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும். நீ வீடு கட்டினாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும். எதை செய்தாலும் தேவனிடத்தில் கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து செய்யுங்க, நிலைத்திருப்பீங்க. ஒருத்தர் அசைக்க முடியாது. சரியா? எங்கோ மிஸ் பண்ணிட்டீங்கல்ல, தேவ சித்தத்தை கேட்கல, கவனிக்கல, உங்க விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சனால தானே இந்த பிரச்சனை. இன்றைக்காவது ஆண்டவரிடத்துல என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனி உங்களுடைய சித்தத்தின்படி தான் எதை செய்வேன்னு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒரு மாற்றம் வந்துடும். சொல்றீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி செய்தா எங்களை யாரும் அசைக்க முடியாத நாங்கள் எந்தென்னைக்கு நிலைத்திருப்போம்னு சொல்லி இருக்கிறீங்க. எங்கோ நாங்கள் தவறு செய்துட்டோம், மன்னியும். இனி உங்களுடைய சித்தத்தின்படி நடப்போம், வாழ்வோம் என்று என்ன மகள் ஜெபிக்கிறாங்க, என்ன மகன் ஜெபிக்கிறாங்க. தயவாக மன்னித்து இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இனி தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு அவளுக்கு வழி நடத்துதலை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.